கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியான ஒரு கழுதையாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டமைக்கு கர்த்தருக்கு நான் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். நற்செய்தியின் சத்தம் சேனலை கவனிக்கிற ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய மோட்டிவேஷன் மேன்மேலும் கர்த்தருடைய வார்த்தையை பேச என்னை உந்துகிறதாய் இருக்கிறது. ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நித்தியமான ராஜ்யத்தை குறித்தும் பேசுகிற இந்த வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தியின் சத்தம் சேனலுக்கு உற்சாகப்படுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்த ஒவ்வொரு அன்பு இருதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சேனலை கருத்தில் கொண்டு நம்முடைய சேனலில் வரும் ஒவ்வொரு பதிவுகளை கவனிக்கும்படியாக நம்முடைய சேனலை மெம்பர்ஷிப் பெற்ற அன்பு சகோதரர் பாஸ்கர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், நீங்கள் கொடுத்த இந்த ஆதரவிற்கு தேவனுக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தாமே அன்பு சகோதரர் பாஸ்கர் வைத்தியநாதன் அவர்களையும், அவர்கள் செய்கிற வேலையையும், அவருடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும், குடும்பத்தையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து வழிநடத்தி எல்லாவித அந்தகார பொல்லாத சாத்தானின் கிரியைகளுக்கு விலக்கி குடும்பத்தை சமாதானத்தோடும் தேவனுடைய கிருபையில் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிராமும் அவனுடைய மனைவியாகிய சாராயும் மற்றும் ஆபிராமுக்கு உண்டான எல்லாமும் மற்றும் அவனுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியையும் பொன்னுமான ஆஸ்திகளை வைத்திருந்தான், செல்வ சீமானாகவும் இருந்தான். அப்படியென்றால் குறைவுகள் இல்லாமல் தன் தேவைகளுக்கு மேலான செழிப்பை கொண்டிருந்தான். எகிப்தின் மன்னன் பார்வோன் ஆபிராமையும் அவனுடைய மனைவியையும் அவனுடன் சேர்ந்து இருந்த சகல மனிதர்களையும் லோத்துவையும் எகிப்திலிருந்து அனுப்பிவிடுகிறான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆபிராம் பெத்தேலிற்கும் ஆயி பட்டணத்திற்கும் இடையே தனக்கான கூடாரத்தை போட்டான். அது மட்டுமல்ல, கூடாரம் போட்டதும் தான் கர்த்தருடன் பேசின நாளில் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டின ஸ்தலம் வரை சென்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமோடு வந்த லோத்திற்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிராமும் லோத்துவும் ஒருமித்து சமவெளியில் குடியிருக்கிற பொழுது அவர்களின் ஆசீர்வாதங்களை பூமியானது தாங்கக்கூடாமல் இருந்தது. அதன் காரணமாக இருவரும் ஒரே இடத்தில் வாழக்கூடாமல் போனது. இருவருக்கும் ஆடுகள் மாடுகள் இருந்ததினால் இருவருக்கும் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். வெகு திரளான ஆடுகளும் மாடுகளும் இருவருக்கும் இருந்ததால் ஆபிராமின் மந்தை மேய்ப்பனுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பனுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிராம் தன் சகோதரனின் மகனான லோத்திடம், நாம் சகோதரராக இருக்கிறோம், நமக்கு ஏன் சண்டை வாக்குவாதம்? நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிற தேசத்தை நோக்கி பார், உனக்கு எங்கு இருக்க விருப்பமாய் இருக்கிறதோ அங்கே நீ இரு. இதுவரை நாம் இருவரும் ஒன்றாக இருந்தோம், இனி ஒன்றாக இருக்கலாகாது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிராம் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது யோர்தான் நதிக்கு அருகே உள்ள சமவெளி பகுதியில் தனக்கும் தன்னோடு உள்ள பெருந்திரள் மக்களுக்கும் தங்கும்படிக்கு அந்த இடத்தை தெரிந்து கொண்டான். யோர்தான் நதிக்கு அருகே உள்ள அந்த சமவெளி பகுதி நீர்நிலம் மிகுதியாய் இருக்கிறதை கண்டான். ஆபிராமும்
லோத்துவும் ஒன்றாயிருந்து பூமி தாங்கக்கூடாதபடிக்கு இருந்த அந்த இடத்திற்கு அருகே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பு சோவாருக்கு போகும் வழி மட்டும் அந்த நிலம் கர்த்தருடைய தோட்டம் போலவும், அதாவது ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இன்று நாம் காணும் எகிப்து அன்று போல் இல்லை. அன்று ஆசீர்வாதங்களால் நிறைந்து இருந்தது. நல்ல செழிப்புள்ள நாடாக இன்றோ எகிப்து என்றால் பாலைவனம் என்பதே அனைவருக்கும் நினைவில் வரும். சுடுகாடு போல எங்கும் பிணவரைகளும் பிரமிடுகளும் உள்ள நிலமாக, வரலாற்று பொக்கிஷமாகவும் காத்து வரப்படுகிறது. ஆனால் அந்நாட்களில் எகிப்து நீர்வளம், நிலவளம், பொருள்வளம் எல்லா வளங்களால் நிறைந்தும் குறைவு இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தனக்கான இடமாக தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதன் தொடரை தொடர்ந்து கவனிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.